Electron technique, 3 techniques இருக்கணும். FM techniques ஒன்று, MF techniques ஒன்று, oral techniques. FMனா frequency modulation எழுதிக்கும், நோட் பண்ணிங்க எல்லாரும். frequency modulation, அடுத்தது modifier frequency modulation, oralனா run, length, limited. ஓகேவா? இந்த 3 டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம செகண்டரி ஸ்டோரேஜில் எல்லாமே ரீட் பண்ணுறதும் ரைட் பண்ணுற ப்ராசஸிங் நடக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு FM டெக்னிக்ஸ் எப்படி டேட்டாஸ் ரீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். FM டெக்னிக்ஸ் எப்படி ரீட் பண்ணுறேன்னா, 1 பிட் நான் டேட்டா ரீட் பண்ணணும்னா 2 பல்ஸ் கிரியேட் ஆகும். ஒன்று வந்து கிளாக் பல்ஸ் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் டேட்டா பல்ஸ் கிரியேட் ஆகும். இதே நான் டேட்டா 0 ரீட் பண்ணக்குள்ள அது வந்து ஒன்று வந்து கிளாக் பல்ஸ் கிரியேட் ஆகும், இல்லை ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகும் நம்மளுக்கு. இதான் வந்து 0 பிட் ரீட் பண்ணக்குள்ள ஒன்று கேப் இல்லைன்னா வந்து நோ பல்ஸ் கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோம். இப்போ நான் 1 டேட்டாவை ரீட் பண்ணுறேன். 1 ரீட் பண்ணக்குள்ள இதான் கிளாக் பல்ஸு. ஒரு கிளாக் இருக்குது, அந்த கிளாக்கில் ஒன்று வந்து கிளாக் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் டேட்டா கிரியேட் ஆகும். இது கிளாக்கு. இந்த 4 மைக்ரோ செகண்ட்ஸ், 4 மைக்ரோ செகண்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கும். 4 மைக்ரோ செகண்ட்ஸில் ஒரு கிளாக் பல்ஸில் ஃபஸ்ட்டு பிட் வந்து கிளாக் ரீட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம ரீட் பண்ணுறது 1 நம்ம ரீட் பண்ணுறோம். 1 ரீட் பண்ணக்குள்ள 1 பிட் ரீட் பண்ணக்குள்ள 1 தான் இருக்கும், 1 கிளாக் பல்ஸ் இருக்கும், அப்புறம் டேட்டா பல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் பல்ஸு, சினா கிளாக்கு, டினா டேட்டா பல்ஸ். அப்போ ஒரு கிளாக்ல ஃபர்ஸ்ட் கிளாக் ரீட் ஆகும், அடுத்தது டேட்டா ரீட் ஆகும். அதுக்கப்புறம் நான் 1 டேட்டாவை ரீட் பண்ணுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் ஆகும்னா கிளாக் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் டேட்டா ரீட் ஆகும். இங்கே நான் 0 ரீட் பண்ணுறேன். 0 ரீட் பண்ணக்குள்ள ஒரே ஒரு பல்ஸ் தான் கிரியேட் ஆகும், அது கிளாக் பல்ஸ் தான், இல்லைனா வந்து நோ பல்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் தான் ரீட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த எதுவுமே ரீட் ஆகலை நம்ம கிளாக்ல. அடுத்தது நான் 0 தான் ரீட் பண்ணுறேன். 0 ரீட் பண்ணக்குள்ள வெறும் கிளாக் பல்ஸ் தான் ரீட் ஆகுது, அதுக்கப்புறம் ஐடியலாக இருக்கு கேப். அதுக்கப்புறம் நான் 1 ரீட் பண்ணுறேன். 1 ரீட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் ரீட் ஆகுது, அதுக்கப்புறம் டேட்டா ரீட் ஆகுது. அதுக்கப்புறம் 0ன்ற டேட்டாஸ் ரீட் பண்ணுறேன். 0ன்ற ரீட் பண்ணக்குள்ள எனக்கு கிளாக் பல்ஸ் தான் கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் எனக்கு கேப் கிரியேட் ஆகும். இதான் வந்து எஃப்எம்மோட ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ். கிளியரா? கிளாக் ரெக்கார்டிங் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 0 ரெண்டு பல்ஸ் கிரியேட் ஆகும். ஒன்று கிளாக் பல்ஸ் கிரியேட் ஆகும், இன்னொன்று டேட்டா பல்ஸ். அதே மாதிரி 1ன்னு ஒரு டேட்டா இருக்கு, 1 டேட்டா ரெக்கார்ட் பண்ணக்குள்ள எனக்கு 2 பல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒன்று வந்து கிளாக் பல்ஸ், இன்னொன்று வந்து டேட்டா பல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி 0 கிரியேட் பண்ணக்குள்ள எனக்கு ஒரே ஒரு பல்ஸ் தான் கிரியேட் ஆகும். அது வந்து என்ன பல்ஸ்னா கிளாக் பல்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகும், வேற எதுவுமே இருக்காது. ஒன்று கேப் இருக்கும், இல்லைன்னா வந்து நோ பல்ஸ் எதுவுமே இருக்காது, இல்லை கேப் இல்லை நோ பல்ஸ். அது மட்டும் 0 ரீட் பண்ணக்குள்ள மட்டும். பட் ஆனால் 1 ரீட் பண்ணக்குள்ள எனக்கு 2 பல்ஸ் கிரியேட் ஆகும். ஒன்று வந்து கிளாக் பல்ஸு, இன்னொன்று டேட்டா பல்ஸ். இப்படி தான் வந்து என்கோட் பண்ணும் எஃப்எம்மோட என்கோடிங் டேட்டாஸ். ஓகேவா? இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோம். நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அதுக்கு மட்டும் ஜஸ்ட் ட்ராப், நான் அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு வேல்யூ கொடுத்தா நீங்கள் இதே மாதிரி எனக்கு எஃப்எம் ட்ராப் பண்ணி கொடுங்க. இது ஜஸ்ட் எனக்கு நோட் பண்ணிக்கோ பாயிண்ட்ஸ் மட்டும். நான் ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா, பைனரி வேல்யூஸ் கொடுத்தேன்னா 1 இருக்குள்ள எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாக் ட்ராப் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் டேட்டாவை பேட்டர்ன்ஸ் வரைஞ்சிக்கோ. பேட்டர்ன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் பேட்டர்ன், 1 அப்பர், 0னா லோயர் பேட்டர்ன். ஜஸ்ட் 1 நான் டேட்டா ரீட் பண்ணக்குள்ள எனக்கு என்கோட் பண்றேன், எஃப்எம் என்கோட் டேட்டா பண்ணக்குள்ள அந்த ஒரு கிளாக்ல ஃபர்ஸ்ட் கிளாக் ரீட் ஆகும், அதுக்கப்புறம் டேட்டா ரீட் ஆகும் 1க்கு மட்டும். இது 0க்கு மட்டும் எனக்கு என்ன ஆகும், கிளாக் மட்டும் தான் ரீட் ஆகும், வேற எந்த டேட்டாஸும் ரீட் ஆகுது. ஜஸ்ட் ஐஃபன் இருக்கும், இல்லைன்னா கேப் இருக்கும், இல்லை நோ பல்ஸ். இது மட்டும் தான் ப்ராசஸ் நடக்கும். ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கோ எஃப்எம் என்கோடிங் ஸ்கீம்ஸ். முடிச்சிட்டோன்னே சாட் லிஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணிவிடு. FM techniques. ஓகேடா. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக பிபினா பல்ஸ், பிஎன்னா பல்ஸு நோ பல்ஸ், பிபி. 1னா வந்து பிபி, 0னா பிஎன். பினா பல்ஸ், என்னன்னா நோ பல்ஸ். இப்போ 1 இருக்குள்ள எனக்கு 2 பல்ஸ் வந்திருக்கு, அப்படின்னா ஒரு பல்ஸ் வந்து கிளாக்குக்கு, இன்னொன்று வந்து டேட்டாக்கு. இங்கே 0 ரீட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் பல்ஸ் இருக்கு, அடுத்தது வந்து நோ பல்ஸ் இருக்கு.
எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிளாக் இருக்கிறதால அது பல்ஸா கரெக்டா பண்றது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேட்டா எதுவுமே இல்லாததால என்னன்னு கிரியேட் ஆகும், அதாவது நோ பல்ஸ். முடிச்சிட்டீங்களா? இது வந்து இந்த கிராஃப் வந்து என்கோடிங்கான கிராஃப். இது வந்து டேட்டா ஸ்டோரிங். இது மேல எக்ஸாம்பிள் பைனரி நம்பர் 1011 will be stored as pp pn pp ppன்னு கொடுத்துருக்காங்களா, இதான் வந்து ஸ்டோரிங்கோட ப்ராசஸ். pன்றது பல்ஸ், nன்றது நோ பல்ஸ். இங்க 1க்கு என்ன கொடுத்துருக்காங்க, பல்ஸ் பல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஒரு பல்ஸ் வந்து சிக்கு, இன்னொரு பல்ஸ் வந்து டேட்டாவுக்கு. 0 வர இடத்துல மட்டும் pn கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பி எதுக்காகனா கிளாக் பல்ஸ்ல இருக்கிறதால பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, ஐஃபோன் ஒரு ஸ்லைட் லைனா இருக்கு, நோ எந்த பல்ஸுமே இல்லை, அதனால n கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே, நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அப்படியே சொல்றீங்களா வேல்யூ? முடிச்சிட்டீங்களா அதை? ஓகே, நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அதுக்கு மட்டும் சொல்லுங்க. 00111 00111 அது எப்படி டேட்டா ரீட் ஆகும் சொல்லுங்க. டேட்டா எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்? pn. ஓகே, நான் வேல்யூ சொல்றேன் பாரு. ஓகே சொல்றேன். 00 மொத்தம் 00111 கொடுத்துருக்கேன். இது எப்படி டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும்? pn. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் 0க்கு pn, அதுக்கப்புறம் 0க்கு pn. ஓகே, அடுத்து 1க்கு வந்து pp, அடுத்து 1க்கு pp, அதுக்கப்புறம் 1க்கு pp. இப்படிதான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? எஃப்எம் டெக்னிக்ஸ் கிளியரா? ஓகே, நான் வேல்யூஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுங்க, இந்த கிராஃப் டிரா பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இதே வேல்யூக்கு வந்து அந்த கிளாக் பல்ஸ், அந்த எஃப்எம் என்கோட் டேட்டா எப்படி இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் 0க்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரே கிளாக் பல்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா என்ன இருக்கும்? நோ பல்ஸ், எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் 0க்கு எப்படி இருக்கும்? ஒரு கிளாக் பல்ஸ் கிரியேட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது, ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அதுக்கப்புறம் 1 இருக்குது, அதுக்கப்புறம் 1 இருக்குள்ள என்னென்ன கிரியேட் ஆகும்? 2 கிரியேட் ஆகும். 1க்கு மட்டும் 2 கிரியேட் ஆகும். 1 வந்து கிளாக் பல்ஸ் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் டேட்டா பல்ஸ் கிரியேட் ஆகும் 1க்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 இருக்கு, அதே மாதிரி தான் 1க்கு ஒரு கிளாக் பல்ஸ் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு டேட்டா பல்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு 1 இருக்கு, அதுக்கு அதே மாதிரி ஒரு கிளாக் பல்ஸ் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு டேட்டா பல்ஸ் கிரியேட் ஆகும். கிளியரா? இதான் சீக்வன்ஸ். இதான் வந்து எஃப்எம்மோட டெக்னிக்ஸ் மெத்தட். ஓகே, அடுத்தது எம்எஃப்எம்மோட டெக்னிக்ஸ் மெத்தட் பார்க்கலாம். இது கிளியரா இருந்தா அடுத்ததுக்கு போகலாம். ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். நெக்ஸ்ட் எம்எஃப்எம் டெக்னிக்ஸ். ஓகே, எம்எஃப்எம் டெக்னிக்ஸ் மட்டும் ஜஸ்ட் இந்த ரூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எம்எஃப்எம் டெக்னிக்ஸ் என்னன்னா, ஜஸ்ட் 0 ஒன்ஸ் என்கோட் கிவிங் பண்ணக்குள்ள 1 இந்த ஆல்வேஸ் ஸ்டோர் பண்ணக்குள்ள என்ன இருக்கணும்னா என்பின்னு இருக்கணும். எம்எஃப்எம் டெக்னிக்ஸ்ல பார்த்துக்கோ, 1ன்னு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா நோ பல்ஸ், அதுக்கப்புறம் பல்ஸ், அது என்பின்னு வரணும். இதுவே 0ன்னு வேல்யூ ரீட் பண்ணக்குள்ள ப்ரெசிடிங் பை 0வா இருந்துச்சுன்னா பிஎன் கொடுக்கணும். பிஎன்னா பல்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் நோ பல்ஸ். அதுக்கப்புறம் 0ல ப்ரெசிடிங் பை 1ன்னு இருந்துச்சுன்னா என்னவா இருக்கணும்? ரெண்டுமே வந்து நோ பல்ஸா இருக்கணும். இதான் கண்டிஷன்ஸ். இந்த 3 கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எக்ஸிகியூஷன், நம்மளோட டேட்டா ரீட் ஆகும். எம்எஃப்எம் ரீடிங்கு திரும்ப பார்த்துக்கோ, 0 1s இருக்கு, 1ன்னு
ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும், நோ பல்ஸ் அப்புறம் பல்ஸ் இருக்கணும். இதான் ஒன்னோட டெக்னிக்ஸ். ஜீரோ இருக்குள்ள மட்டும் கண்டிஷன் செக் பண்ணணும். ப்ரெசிடிங் வந்து ஜீரோ வேல்யூவா இருந்துச்சுன்னா பிஎன் வரணும். பிஎன்னா பல்ஸ் நோ பல்ஸ். இதுவே ஜீரோ வேல்யூ இன்னொரு கண்டிஷன்ஸ் கேட்குறாங்க, அது ப்ரெசிடிங் ஒன்னா இருந்துச்சுன்னா என்என் வரணும். ஓகேவா? கிளியரா? இந்த டெக்னிக்ஸ் கிளியரா? இந்த டெக்னிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அதுக்கு ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கோ. ஓகே இப்போ 1001 இப்போ என்ன வரணும், இது டேட்டா. இதோட ஸ்டோர் பண்றது டேட்டா எப்படி ரேட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 என்ன வரணும், என்பி பல்ஸ் இருக்கணும், நோ பல்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் பல்ஸ் இருக்கணும். இந்த டெக்னிக்ஸ் மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கேட்கறேன், அதுக்கப்புறம் புரியும். இந்த 3 கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோ. 0 ரீட் பண்ணக்குள்ள 1 ரீட் பண்ணக்குள்ள 1 ரீட் பண்ணக்குள்ள நோ ப்ராப்ளம். அந்த 1 ரீட் பண்ணக்குள்ள மட்டும் என்பின்னு கொடுத்தா போதும். நோ பல்ஸ் பல்ஸ் ரீட் பண்ணா போதும். ஓகேவா? அடுத்தது 0 ரீட் பண்ணக்குள்ள கண்டிஷன்ஸ் இருக்கு. பிரசிடென்ட் நம்பர் வந்து 0வா இருந்துச்சுன்னா பல்ஸ் அப்ப நோ பல்ஸா இருக்கணும், அதான் பிஎன்ஆ இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு வேற இன்னொரு கண்டிஷன், அதுக்கு முன்னாடி 1 இருந்தா என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், ரெண்டுமே நோ பல்ஸா இருக்கணும், என்னன். இந்த 3 கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதிக்கும். மூணு கண்டிஷன் எழுதிச்சா? 3 கண்டிஷன் எழுதிச்சா? எஸ் சார். ஓகே இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அப்படியே சொல்லுங்க பார்ப்போம், நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1001 இதுக்கு வந்து என்கோட் பண்ணுங்க. இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் கொடுக்குற வேல்யூ 1001. ஓகேவா? இது எம்எஃப்எம் நம்ம என்கோட் பண்ண போறோம். எம்எஃப் என்கோட் பண்ண. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 1 தானே இருக்கு. 1க்கு நான் என்ன வரணும், என்பி. சூப்பர். 0 அடுத்து 0 இருக்கு. 0 என்ன பண்ணும், பிஎன். 0க்குள்ள கண்டிஷன் செக் பண்ணணும். 0க்குள்ள ப்ரெசிடிங் நம்பர் என்னவா இருக்கு, ப்ரெசிடிங் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ப்ரெசிடிங்னா அது முன்னாடி நம்பர் என்ன இருக்கு, 1 தானே இருக்கு. அப்போ 1 இருந்தா என்ன வரணும், என்என். சூப்பர். அடுத்து 0 இருக்கு. அடுத்து 0 இருந்தா என்ன வரணும், பிஎன். ஓகே 0 வந்தா பிஎன் வரணும். அடுத்து 1 இருக்கு. 1 என்ன வரணும், என்பி. ஓகே இப்போ இதே வேல்யூ தான் அடுத்த ஸ்லைட் என்ன குத்துறான்னு பாத்துக்கோ. ஓகே நீங்க சொன்னது வேல்யூஸ் வந்துச்சா, என்பி என்என் பிஎன் என்பி வந்துருச்சா? எஸ் சார். ஓகே 1001க்கு வந்து எஃப்எம் ரீட் பண்றதுக்கு இதான் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் 1 இருந்துச்சுன்னா என்பி கொடுத்தணும். 0 இருந்தா மட்டும் கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் ப்ரெசிடிங் செக் பண்ணணும். ப்ரெசிடிங் 1 இருந்துச்சுன்னா என்என் வரணும். அதுக்கப்புறம் 0 இருக்கு, திரும்ப ப்ரெசிடிங் செக் பண்ணணும். 0 இருந்துச்சுன்னா பிஎன் வரணும். 1 இருந்தா அப்படியே கண்டிஷன்ஸ் என்பி ப்ராசஸ். கிளியரா? ஓகே ஃபைன். அப்படியே டிரா பண்ணிக்கோ அப்படியே. அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கோ. இதான் வந்து எம்எஃப்எம் ஓட டெக்னிக்ஸ். அந்த 3 கண்டிஷன்ஸ் ஞாபகம் இருக்கணும், எம்எஃப்எம் ஓட டெக்னிக்ஸோட கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த கிராஃப் கொஞ்சம் டிரா பண்ணி வச்சுக்கோ. முடிச்சிட்டா ஜஸ்ட் எனக்கு பிங்க் பண்ணு மெசேஜ். எஸ் சார். ஓகே
எஃப்எம் அண்ட் எம்எஃப்எம் கண்டிஷனை எழுதிக்கிட்டீங்களா? கண்டிஷன் என்னன்னா அசைன்மெண்ட் கொடுக்கல ஈஸியா இருக்கும் அது கண்டிஷன் சால்வ் பண்றதுக்கு. எம்எஃப்எம் எஃப்எம்எம் கண்டிஷன்ஸ்லாம் எழுதிக்கிட்டீங்களா? எஸ் சார். திரும்ப கண்டிஷன்ஸ் காமிக்கணுமா கண்டிஷன் எழுதிக்கிறதுக்கு? ஓகே, எதுக்கு இந்த ஸ்லைட் நான் வந்து இதுல போடுறேன். நான் கிரேட் லேர்னிங்ல அதை செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. ஓகே முடிச்சாச்சா? ஓகே சார். ஓகே முடிச்சாச்சு. முடிச்சிட்டீங்களா? அடுத்த ஸ்லைட் போலாம்ல? எஸ் சார். ஓகே, அடுத்தது ஆர்எல்எல். நான் ஆர்எல் மட்டும் அப்படியே ரிட்டர்ன்ல கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்எல்எல் டெக்னிக். ஆர்எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ரன் லென்த் லிமிட்டட். ஓகேவா? ஒரு வேல்யூ கொடுத்துட்றாங்க. 0 0 0 0 0 0 1 1 1 1 1. ஓகே, அடுத்தது 0 0, அடுத்தது 1 0 0 0 0, அடுத்தது 1 0 1. ஓகேவா? இதான் வேல்யூ. திரும்ப வேல்யூ பார்த்துக்கோ. 0 0 0 0 மொத்தம் 5 0 இருக்கு. இதை என்கோட் பண்ண போறாங்க ஆர்எல்எல்ல. கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது ஆர்எல் என்கோட் பண்ணக்குள்ள ஜஸ்ட் என்கோட் எப்படி இருக்கு? எத்தனை ஜீரோஸ் இருக்கு? எத்தனை ஜீரோஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் எத்தனை இருக்கு? 5 ஜீரோஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 5 ஒன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 0 2 ஜீரோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 1 1 தான் இருக்கு. அதுக்கப்புறம் 0 வந்து 4 ஜீரோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 1 1 1 தான் இருக்கு. அதுக்கப்புறம் 0 எத்தனை இருக்குன்னா 1 இருக்கு. அதுக்கப்புறம் 1 1 தான் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து என்கோடு ப்ராசஸ். இதுல ஜஸ்ட் மொத்த டோட்டலா எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஓகேவா? ஓகே, இதுல என்கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்கோட்னா பிட்டா இதை கன்வெர்ட் பண்ணும். இதுல மேக்ஸிமம் எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாரு. 2 பவர் வேல்யூ கொடுத்து பாருங்க. 2 பவர் 1 கொடுத்தா என்ன வேல்யூவா இருக்கும்? 2 பவர் 1 2 பவர் 1 கொடுத்தா நம்மளுக்கு 2 தானே வரும். ஓகே, 2 இங்க இருக்கு. ஆனா 5 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. அப்ப நம்மளுக்கு 2 எடுத்துக்க முடியாது. 2 பிட் எடுத்துக்க முடியாது. 2 பவர் 2 எத்தனை பிட்? இது 4 பிட் தான் வருது. அப்ப இதையும் எடுத்துக்க முடியாது.
அப்போ 2^3 அப்போ எத்தனை பிட் வருது 6 வருது 6 வந்தா நம்மளுக்கு 5 வரைக்கும் இருக்கு வேல்யூ கிளியரா 5 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூ இருக்கு அப்போ நம்ம எத்தனை பிட் எடுத்துக்கணும் 3 பிட் எடுத்துக்கணும் எப்போ இந்த வேல்யூவை நம்ம 3 பிட்டா கன்வெர்ட் பண்ணணும் அவ எப்படி கன்வெர்ட் பண்றேன்னு பாரு ஜஸ்ட் 0 0 அந்த 5 3 பிட்டா கன்வெர்ட் பண்ணா என்ன வரும் 1 0 1 கிளியரா 5 1 0 1 தானே 5 Yes. 5 நான் டெசிமல் எடுக்கிறேன் டெசிமல் மீன்ஸ் 5 2 2 1 அடுத்தது வந்து 2 1 0 லோயர்ல இருந்து அப்பர் போணுமா இந்த 5 ஓட வேல்யூ எடுக்கிறேன் 101 ஏன்னா 3 பிட்ன்றதால கிளியரா Yes, sir. ஓகே அடுத்தது 1 இருக்கிறதால ஜஸ்ட் 1 திரும்ப 5 இருக்குன்னா வரும் எனக்கு 101 வேல்யூ அடுத்தது 2 இருக்கு 2 எது இருக்கு 0 One. இல்ல ஐ சாரி ஸ்லைட் போயிடுச்சு இது ஒரு புது ஸ்லைட் போலாம் வேல்யூ சொல்லு திரும்ப எழுதும் 50. இல்ல ஓகே நானே எடுத்துக்க எழுதிக்கிறேன் ஓகே நான் வேல்யூஸ் எழுதிக்கிறேன் 5 0வா 0 0 0 0 0 அதுக்கப்புறம் ஒரு 5 1 அதுக்கப்புறம் 2 0 அதுக்கப்புறம் 1 1 0 0 0 1 0 1 ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்றேன் இது என்கோட் பண்றேன் என்கோட்னா எத்தனை 0 இருக்கு 0 5 இருக்கு அதுக்கப்புறம் 1ல வந்து 5 இருக்கு அதுக்கப்புறம் 0ல 2 இருக்கு அதுக்கப்புறம் 1ல 1 தான் இருக்கு அதுக்கப்புறம் 0ல 4 இருக்கு அதுக்கப்புறம் 1ல 1 தான் இருக்கு அதுக்கப்புறம் 0ல 1 இருக்கு அதுக்கப்புறம் 1ல 1 தான் இருக்கு இது வரைக்கும் கிளியரா கண்டினியூட்டி பிட் செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் இந்த 0ல பாக்குறேன் 0 எத்தனை 0 இருக்கா 5 0 இருக்கிறதால 0 5 கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இதை பார்க்குறேன் கண்டினியூட்டியா இருக்கு 1ல 5 இருக்கு அதனால 1 5 கமா கொடுத்துருக்கேன் அடுத்தது 2 பிட்டு 0வா இருக்கு அதனால 0 2ன்னு கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் 1 ஒரே ஒரு 1 தான் இருக்கு அதனால 1 1 கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் 4 பிட் 0வா இருக்கு அதனால 0 கமா 4 கொடுத்துருக்கேன் இங்க ஒரே ஒரு 1 தான் இருக்கு அதனால 1 கமா 1 கொடுத்துக்கிறேன் அதனால அடுத்து 0 இருக்கு அடுத்துல 0 கமா 1 கொடுத்துக்கிறேன் அடுத்து 1 இருக்கு அதனால 1 கமா 1 கொடுத்துக்கிறேன் இது கிளியரா Yes, sir. ஓகே அடுத்தது வந்து நான் பிட் செக் பண்ணேன் எத்தனை பிட் நான் என்கோட் பண்றதுக்கு நான் செக் பண்றேன் இங்க இருக்கிறதுல மேக்ஸிமம் என்ன வேல்யூ இருக்கு 5 தானே இருக்கு மேக்ஸிமம் வேல்யூ 5 இருக்கு ஸோ 5 வரைக்கும் நான் பிட் செக் பண்ணோம் பிட் எப்படி செக் பண்ணோம் 2 பவர் கொடுத்து செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் 2 பவர் 1 கொடுக்குறேன் எனக்கு 2 தான் வருது ஸோ என்னோட இதோட என்னோட மேக்ஸிமம் வேல்யூ 5 ஓட லெஸரா இருக்கு ஸோ அதை விட்டுறேன் நான் அடுத்து 2 பவர் 2 கொடுத்து பார்க்குறேன் அடுத்து 4 வருது 4ஓட 5 மேக்ஸிமம் ஆகுது அப்போ எனக்கு 2 பிட்டு செட் ஆகாது அடுத்தது 2 பவர் 3 கொடுக்குறேன் 2 பவர் 3 கொடுத்தா எனக்கு 8 பிட் வரும் ஓகேவா 8 பிட் தானே வருது 8 பிட்டா 8 பிட் வருதா ஓகே அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் 3 பிட் டேட்டாவே எடுத்துக்கிறேன் ஏன்னா 8ஓட 5 வரைக்கும் லெஸரா இருக்கு அப்போ நான் 3 பிட் வேல்யூ எடுத்துக்கிறேன் கிளியரா கிளியரா இல்லையா ஓகே ஃபைன் இப்போ அடுத்தது நான் இதை வந்து அப்படி என்கோட் பண்றேன் இந்த வேல்யூ அப்படி என்கோட் பண்றேன் சாரி திரும்ப பிட்டு சேவ் ஆகுது
ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாமா? இல்லை எனக்கு ஸ்லைட் மாறிட்டே இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவா இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணுவா? நீங்கள் சொல்கிறது தான் இருக்கு. ஏன்னா இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் முடிக்க எடுத்துட்டேன். எடுத்துக்கோ ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. Yes, sir. ஓகே, தேங்க்யூ. திரும்ப வேல்யூ வரும், கோச்சிக்காதீங்க. 0 0 0 0 0 அடுத்து 1 1 1 1 1. ஓகே, நான் கொஞ்சமான வேல்யூவே எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன், இது மட்டும் ரீட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்கோட் பண்ணும். எது இருக்கும்? 0 5 0 இருக்கு. அடுத்தது வந்து 1 வந்து 5 இருக்கு. அடுத்தது வந்து 0 வந்து 2 இருக்கு. அதுக்கப்புறம் 1 வந்து 2 இருக்கு. ஓகேவா? இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், பிட்டு இது கன்வெர்ட் பண்ணணும், பிட் பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். இருக்கிறதுல மேக்ஸிமம் பிட் எவ்வளோன்னா இந்த 5 தான் இருக்குது. அப்போ 5 வர மாதிரி 2 பவர் வேல்யூ கொடுத்து பார்க்கணும். 2 பவர் 1 கொடுத்தா நம்மளுக்கு 2, அப்போ நம்மளுக்கு 1 செட் ஆகாது, 1 பிட் செட் ஆகாது. அதுக்கப்புறம் 2 கொடுத்து பார்க்குறேன், 2 கொடுத்தா 4, அப்போ நம்மளுக்கு 2 பிட்டும் செட் ஆகாது. அப்புறம் 2 பவர் 3 கொடுத்து பார்க்குறேன் 8, 8க்குள்ளே 5 வந்துடுது. ஸோ அப்போ நம்மளுக்கு எத்தனை பிட்டு தேவைப்படுது? 3 பிட்டு வேல்யூ தேவைப்படுது. அப்போ நம்ம 3 பிட்டை பார்க்குறோம். அப்போ 3 பிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். 0 இந்த 5 வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 1 0 1 கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 1 அதேமாதிரி 1 0 1, அடுத்தது 0 0 1 0 வருது. அந்த 2 கன்வெர்ட் பண்ணால் அதுக்கப்புறம் 1 0 1 0. இதான் வந்து என்கோடு ப்ராசஸ். இது வந்து என்கோடு ப்ராசஸ். இது நம்ம என்கோட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் என்கோட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இதை நான் டீகோட் பண்ணணும்னா எஃப்எம் டேட்டாவை ஆர்எல் டேட்டாவை நான் டீகோட் பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது, அப்படியே வேல்யூ எழுதிக்க வேண்டியதான். 0 1 0 1 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 0 வந்து 5 இருக்கு, 0 வந்து 5 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு இது மீனிங் இது. அதுக்கப்புறம் 1 இங்கே இருக்கு, இந்த வேல்யூ இருக்கு 1 1 0 0 1. அடுத்தது இங்கே என்ன இருக்கு? 0 இருக்கா, அந்த 0 கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கணும், 0 1 0. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு போகிறேன், இதுக்கு போனால் 1 இருக்கு, ஸோ 1. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ இருக்கு? 0 1 0. இவ்வளோதான் டீகோடிங்கோட ப்ராசஸ். இப்படி என்கோட் பண்ணுறது இந்த மெத்தடு, டீகோட் பண்ணுறது ப்ராசஸ். இப்படி தான் வந்து ஹார்ட் டிஸ்க்லையும் நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் எல்லாமே இப்படி தான் பண்ணணும். என்கோட் டேட்டாவும் டீகோட் டேட்டா பண்ணணும். இது வந்து ஆர்எல்எல் டெக்னிக்ஸ். ஆர்எல்னா ரன் லென்த் லிமிடெட் டெக்னிக்ஸ். மொத்தம் 3 டெக்னிக்ஸ் இருக்குது. இது தேர்ட் டெக்னிக்ஸ். தேர்ட் டெக்னிக்ஸோட என்னன்னா ரன் லென்த் லிமிடெட். இது தேர்ட் டெக்னிக்ஸ். இந்த தேர்ட் டெக்னிக்ஸ் கிளியரா? இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஜஸ்ட் சொல்லி முடிச்சிடலாமா? ஓகே, 1 0 1 0 1. ஓகே, இதுக்கு சொல்ல முடியுமா? இதுக்கு என்ன பண்ணணும் டீகோட் பண்ணுறதுக்கு? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? உமா மகேஸ்வரி சொல்றியா? Yes, sir. ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லு. என்கோட் பண்ணுறதுக்கு இதான் வேல்யூ, நம்மளோட வேல்யூ சொல்லு, அப்படி சொல்லு. 1 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 1 1. ஓகே சூப்பர், அவ்வளோதான். 1 1. ஓகேவா? அடுத்தது 0 இருக்கு, 0 1 தான் இருக்கு. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? 1 1. அடுத்தது 0 1 1. அப்ப பிட் எத்தனை பிட் தேவைப்படும் நம்மளுக்கு? 2 பவர் செக் பண்ணணும். இதுல மேக்ஸிமம் நம்பர் 1 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப 2 பவர் 1 கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? 2 வருதா? அப்ப 2 ஓட கம்மியாவே இருக்கு, அப்ப நம்மளுக்கு ஒரு பிட்டே போதும்ல? Yes, sir. ஓகே, அதனால 1 அப்படியே வேல்யூ எழுதிக்க வேண்டியதான். 1 1 அப்படியே தான் இருக்கும் வேல்யூ. இதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. அதை அப்படியே டீகோட் பண்ணா அப்படியே வேல்யூ சேர்த்து எழுதிக்க வேண்டியதான்.